கர்த்தர் இன்றை உங்களிடம் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புத்தகத்திலே எழுது. எரேமியா 30:1-2. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நிமிஷத்துக்காக மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்துக்காகவும். அதனாலதான் நான் சொன்னதை எழுதுன்னு எரேமியாவிடம் கர்த்தர் சொன்னார். என்ன, காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷங்க மாறலாம், ஆனா தேவன் பேசின வார்த்தை மட்டும் ஒருபோதும் மாறாது. ஒருவேளை இப்போ உங்க வாழ்க்கை குழப்பமா இருக்கலாம். நீங்க கேட்ட ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு நினைக்கலாம். எவ்வளவு நாள் இன்னும் காத்திருக்கணும் மனசுக்குள்ள கேள்வி வரலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் அமைதியா இருக்கிறதுனால அவர் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. நீங்க பார்க்காத இடத்துல, நீங்க புரியாத வழியில உங்க வாழ்க்கைக்காக தேவன் வேலை செய்துகிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் ஆரம்பிச்ச நல்ல காரியத்தை அவர் பாதியில நிறுத்த மாட்டார். அதனால பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டுடாதீங்க. தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்புங்க. அவர் சொன்னதை அவர் கண்டிப்பாக செய்வார். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்காக நீர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாமல் உம்முடைய வாக்குறுதிகளை உறுதியாக பிடித்து கொண்டு வாழ கிருபை செய்யும். நீர் ஆரம்பித்த நல்ல காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேற்றும். எங்கள் இதயத்தில் இருக்கும் பயத்தை நீக்கி உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.